அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு 2026 பிப்ரவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் உறவு சிக்கல்கள் தீருமா? இந்த கேள்விக்கு தான் முக்கியமா இந்த வீடியோவில் பதில் இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி 4ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை அடிக்கடி வர்றது, உறவுகளுடன் கருத்து வேறுபாடு. நீங்க நல்ல விஷயத்தையே சொன்னீங்கன்னா கூட உறவுகளுடன் மனஸ்தாங்கள், கணவன் மனைவிக்குள்ள கூட சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு அதுல சில பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருக்கும். சில தடைகள், திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு 30 வயதை கடந்தும் தடைகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல காதல் இருப்பவர்களுக்கு கூட மன உளைச்சல்கள் அல்லது சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலானோருக்கு. ஆனா நிறைய கஷ்டத்தை கடந்து வந்துட்டீங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு 2023 இருந்து ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் கடுமையான காலகட்டம் தான். அதாவது ஏழரைச்சனி காலகட்டத்துல கடுமையான பாதிப்புகளை அடைஞ்சிட்டு தான் இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா சூரியன் 2ஆம் இடத்துல, செவ்வாய் உச்சம் பெற்று 2ஆம் பாவகத்துல, விரையாதிபதி 2ஆம் பாவகத்துல சூரியன் பலம் பெற்று 2ஆம் பாவகத்துல இருக்கிறது. ஒரு பக்கம் பணம் வரும், சொத்து வாங்குறது அல்லது விற்கிறதுனால ஆதாயங்கள் வரும். அதே போல விரயமும் ஆகும். விரையாதிபதி 2ஆம் பாவகத்துல, 5 2ஆம் பாவகத்துல என்னும் போது உங்களுக்கு இந்த நேரத்துல பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகளுக்கு சுபகாரிய நிகழ்ச்சி செட் ஆகிறது அல்லது புத்திர பாக்கியத்திற்காக செலவு பண்றது, அதே போல பிள்ளைகள் வகையில உங்களுக்கு இந்த காலகட்டத்துல செலவுகள் ஆகும். அதாவது கடன் வாங்காம நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாசம் உங்களுக்கு கடன் தொல்லை இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. மேலும் இந்த மாசத்துல முக்கியமா இந்த கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த 7ஆம் அதிபதி புதன் 3ஆம் பாவகத்துல இருக்கு. அதே போல 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் 3ஆம் பாவகத்துல இருக்கு. ராகுவும் 3ஆம் பாவகத்துல இருக்கு. இந்த புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது அது 3ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் 11ஆம் பாவகத்து அதிபதியாகவும் ஆகிறாரு இந்த சுக்கிரன். அப்ப இந்த கனெக்டிவிட்டி, இந்த காம திரிகோணங்கள் கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய மாசம் இந்த மாசம். அதனாலதான் முக்கியமா இந்த உறவு சிக்கல்கள்லாம் தீருமா அப்படின்னா தீரும். கணவன் மனைவியை கூட கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, ஒரே வீட்டுல இருந்து கூட தனித்தனியா தூங்குறீங்க, அந்யோன்யம் இல்லாம இருக்கீங்கன்னாக்க அந்த உறவு சிக்கல்கள் தீர்ந்து நல்ல ஒரு தாம்பத்தியம் சிறப்பாகவே இருக்கும். ஒருத்தருக்குள் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தருக்குள் ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கிறது, ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வர்றது, கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிராவல் பண்றது, இதெல்லாமும் இந்த மாசத்துல இருக்கு. அதே போல காதலர்களாக இருக்கிறீங்க, காதல்ல கசப்புக்கள் இருக்கு, சற்று பிரிந்திருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்துல உங்களை பிரிந்து போனவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல அவங்களோட சேர முடியுமா அப்படின்றது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் பொறுத்துதான். போன மாசம் கூட நம்ம சொல்லியிருந்தோம், சிலரை சந்திப்பீங்க, இந்த சந்திப்பால் வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு. சிலரை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்துல. ஆனா சந்திப்பால எப்படி வாழ்க்கை மாறும் அப்படின்னாக்க, உங்க ஜாதகத்தின்படி இந்த காதல் சக்சஸ் ஆகணும், அவங்களோட தான் இணையணும் அப்படின்ற அந்த கர்மா இருக்கு அப்படின்னாக்க அது சந்திப்பு மேலும் தொடர்ந்து இருக்கும். அதே சமயத்துல சில பேருக்குலாம் அந்த சந்திப்பு கட்டாயிருக்கும். சந்திச்சிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, ஆனா மீண்டும் பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அந்த பிரிவினை ஏன் ஏற்பட்டது அப்படின்னாக்க, நம்ம ஜாதகத்துல அந்த நபரோட காதல் சக்சஸ் ஆகணும்ன்ற தலையெழுத்து இல்லை அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சக்சஸ் ஆகாத, நம்ம கொடுப்பனை இல்லாத ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த காம திரிகோணத்துல இந்த 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால, சுக்கிரன் புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால எதிர்ப்பாளினுடைய சந்திப்புகள் ஏற்படும், எதிர்ப்பாளினுடைய அஃபயர் வரும், எதிர்ப்பாளினுடைய பழைய எதிர்ப்பாளினர், பழைய ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு நட்பா கூட உங்களுக்கு இருந்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்கள சந்திப்பீங்க. அதுல சக்சஸ் ஆகுமா அப்படின்னா நம்ம ஜாதகத்துல அந்த கொடுப்பனை இருந்தாக அது கல்யாணம் வரலும் போய் முடியும். அப்படி இல்லைன்னா அது கட் ஆகும். கட் ஆகிறதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதாவது நமக்கான துணை இவர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த தெளிவான புரிதலைகளை ஏற்படுத்துறது தான் இந்த கிரகங்கள். அந்த புரிதலை நாம புரிஞ்சிக்காம மேலும் மேலும் விரிஞ்சு போயிட்டாங்க, நான் அவங்களையே தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு நம்மளுடைய நேரத்தையும்
பணத்தையும் வீணாக்கிக்கிட்டு வேற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம முன்னேற்றம் இல்லாம இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதற்கும் இந்த கிரகங்கள் தான் காரணம். அதாவது விட்டு விலகி போனவங்க மீண்டும் வருவாங்கன்னாக அதற்கான வாய்ப்பு நம்ம ஜாதகத்திலே இருக்கணும். கோச்சார பலன்படி எதிர்ப்பாளினர் ஆப்போசிட் ஜென்ராலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு, அதோட இணக்கங்கள் ஏற்படும். ஆல்ரெடி நீங்க ஒரு காதல் இருக்கீங்கன்னாக நல்லா பேசிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் நல்லா ஒரு டைப் ஆகும், நல்லா ஒரு க்ளோஸா இருக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். அதே போல சில பேருக்கு நட்பா கூட பழகிட்டு இருப்பீங்க, அந்த நட்பை கூட பாத்தீங்கன்னா திடீர்னு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, அல்லது நீங்க ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த ப்ரொபோஸ் பண்றதுனால சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், அது சக்சஸ் கூட ஆகும். சில பேருக்கு சக்சஸ் ஆகாது, அதையுமே சொல்லிடுறேன். ஏன் சக்சஸ் ஆகாது அப்படின்றது காரணம், உங்க ஜாதகத்துல காதல் சக்சஸ் ஆகாத மாதிரியான அமைப்பு இருக்கும், அதனால சக்சஸ் ஆகாது. அப்ப நீங்க மேலும் மேலும் அதை ஃபோர்ஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணும்போது மேலும் மேலும் உங்களுக்கு மன வருத்தங்களும் துன்பங்களும் தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொது பலனாக தான் இதெல்லாம் நம்மளா சொல்றோம். இதை ஜாதகத்தை பார்க்கும்போது மேலும் நம்ம அந்த கொடுப்பனை இருக்கா இல்லையா, இது நடக்குமா நடக்காதான்றத அக்யூரேட்டா சொல்லலாம். பொது பலனா சொல்லும் போது இது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் இது பொருந்தவும் பொருந்தாது. இப்போ 60 வயசுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு காதல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதாவது இது இளைய தலைமுறையிற்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப கணவன் மனைவியா ஒரே வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல அந்யோன்யமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, ப்ராப்ளம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் 7ஆம் அதிபதியோடு சேரும் போது குறிப்பா வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் தொந்தரவு பாதிப்பு போகும். அதற்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், அதுவும் மாதத்தோட இறுதியில தான். அதுல கொஞ்சம் பார்த்துங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் உண்டு. மேலும் மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வரன்கள் அமைந்து சில பேருக்கு திருமணமே கூட ஆகும். இந்த மறுமணத்திற்கான வரன் வரக்கூடிய காலகட்டம் இது. அதே போல திருமணம் ஆகாதவர்கள், நீண்ட காலமாய் திருமணம் ஆகல, வரன் வருது ஆனா தள்ளி போயிட்டே இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ஜோதிடரிடம் கொடுத்து என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதற்கு என்ன சொல்யூஷன், எப்பதான் உண்மையிலேயே கல்யாணம் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சரியான வழிகாட்டுதல். இந்த பொது பலன்றது ஒரு கைடன்ஸுக்காக தான் நீங்க எடுத்துக்கணும். அதே போல தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் வந்துருது. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு சேர்க்கை. அதே போல 9ஆம் பாவகத்துல கேது இருக்கும். சனியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா. தொழில்ல உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை எல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம்ன்றது இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் சரி, பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு இடமாற்றமோ உத்தியோகம் தொடர்பான அந்த இழுபறி இல்லாம ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்க்கிற அந்த ரெகக்னிஷன், பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல இந்த அங்காளி பங்காளி சில உறவுகள், தாய்வழி உறவுகள், இவங்களோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல பெருசா இல்லை. இந்த மாசத்துக்கு தான் சொல்றேன் நான். அதே போல 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால, அதாவது ஹவுசிங் லோன் வாங்கியாவது வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது, புதிய வீடு கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது ஒரு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் முயற்சி நிறைய செய்வீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தோற்றப்பொழிவோட எந்த ஒரு காரியத்துல நீங்க இறங்கினாலையும் சக்சஸ் உண்டு. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க்கு, சில மறைமுக எதிரிகள் அல்லது சக பணியாளர்கள் இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இல்ல நீங்கும். அதாவது உங்களுக்கு தொல்லை கொடுத்த ஒரு மறைமுக எதிரி உங்களை விட்டு விலகுவாரு, அல்லது நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் விட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த மறைமுக எதிரி, அந்த தொல்லை கொடுத்த சக பணியாளர் ஒருத்தரை விட்டு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதுதான். ஆனா 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அவசரப்பட்டு எதையுமே பேசிடக்கூடாது. நீங்க எதையாவது ஒண்ணு நல்லதே பேசுறேன்னு நினைச்சு பேசினீங்கன்னா கூட, நேர்மையா பேசுறீங்கன்னா கூட அதை மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். கோபம், டென்ஷன், அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் செயல்படுறத தவிர்த்தணும். வாக்கு கொடுக்கறத தவிர்த்தணும். அதை காப்பாற்ற முடியாது போயிடும்.
இந்த மாதத்தை பொறுத்துள்ள குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறாரு. வக்ரம் பெற்று இருந்தாலும் உங்க ராசியை பார்க்கறதுனால உடல்நல தொந்தரவு சின்ன சின்னதாக தான் வரும், பெரிய அளவுக்குலாம் இல்லை. எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைச்சி உடனே குணமாயிடும். ஸோ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியத்துக்கு செட் ஆகும். அதே போல நட்புகள் அல்லது சில உறவுகளோடு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். இந்த மாசத்து இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா வந்து புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கம்ப்யூட்டர், உணவு சார்ந்த துறை, நிர்வாகம், ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், சிறு கடன் நடத்திருக்கீங்க, வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வருமானம் வரும், இடமாற்றம் வரும், நல்ல இடமாற்றமாவே அமையும். பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களும் பதவி உயர்வு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் பொறுத்தவரை ஆரம்ப கல்வி படிக்கிற பிள்ளைங்களுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு போன்றவை ஏற்படும். கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லாவே படிப்பீங்க. சில நண்பர்கள், சில தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, பழக்க வழக்கங்கள் போன்றவையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருந்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பாசிட்டிவாவே நல்ல கான்சென்ட்ரேட் போட்டு படிச்சீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உத்திராடம் நட்சத்திரம் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்பட்டு, ஒரு சுப கடன்பட்டு நீங்க வீடோ அல்லது சொத்துக்களோ அல்லது வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் படுறதை தவிர்த்துருங்க. செலவு பண்றதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். வாழ்க்கை துணைவரால் கூட ஆதாயங்கள் வரும், பிரச்சனை கிடையாது. கடனை ஆல்ரெடி இருக்குன்னாக்க அதை வெற்றிகரமாகவும் சமாளிப்பீங்க. ஆனா எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க, பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு, உறவு போன்றவை சந்தித்து அது சக்சஸ் ஆகணும்னு விதி இருந்தா சக்சஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு தெளிவான நிலைக்கு வருவீங்க. அதன் மூலம் வரன் தேடுறது போன்றவை உங்களுக்கு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பிள்ளைகள் வகையில செலவுகள், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னாக்க அந்யோன்யமா இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. திருமணத்திற்காக கடுமையாக முயற்சி செஞ்சு மீண்டும் மீண்டும் திருமணமே ஆகலன்னு போராடக்கூடியவர்களுக்கு இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி உண்டு. முயற்சி பண்ணுங்க. அதே போல பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரை கும்பிட்டு இந்த திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். அடுத்தது மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணத்திற்கான முயற்சிகள்ல இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சில பேருக்கு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு பழைய காதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஊர் மாற்றம், இடமாற்றம், வேலையில புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது வந்து ஆதாயத்தை கொடுக்கும். சில பேர் வந்து வீடு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவு நிலையில சில மனக்கசப்புகள் நீங்கி ஓரளவுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிம்மதியாகவே நல்ல தாம்பத்தியத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், ஆனா பெரிய நோய் வராது, கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முக்கியமா வந்து சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.